திமுக ஆட்சி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தானே இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் முன்னாடியும் இருக்கக்கூடிய கேள்வி. என்ன 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 அண்ணே, இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை. செந்தில்வேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என் தலைவன் சிங்கம் வந்துட்டான்டா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் எல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். எனக்கு அதுல எந்த தயக்கம் இல்ல. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. செய்யற தொழில கொச்சப்படுத்துறானுங்க. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்திரா காந்தியையே துணிச்சலோடு எதிர்த்து அஞ்சாமல் மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நம்பிட்டு போகாம இருக்குது. மிசாவிற்காக சிறை சென்றவர் முத்துவேல் எனில் அப்பொழுது விஜய்க்கு வயசு என்ன தெரியுமா? 1.5 வயசு. சகோதரர் விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். பகவானே, உன்னுடைய இன்வால்மெண்ட்டை பார்த்து எனக்கு அழுகையா வருதியா? இந்தியாவில் பொருளாதாரத்தில் 2வது இடம் இன்றைக்கு தமிழ்நாடு. ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. எப்படி வந்துச்சு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் உழைப்பால் வந்தது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. 16 விழுக்காடாக இருந்த பட்டியல் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை 18 விழுக்காடாக உயர்த்தியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் என்பதை இங்கே நான் நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? பழங்குடியின மக்களுக்கான 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். இஸ்லாமியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அருந்ததியர்களுக்கான உள்ளிடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கனடா நாட்டு பிரதமர் பாராட்டி அவங்க நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாரு. நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், நெல்லையில் 54,000 சதுர மீட்டர் பரப்பளவுல பொருணை அருங்காட்சியகம். இவ்வளவு திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. ஜால்ரால என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. நீ எல்லாம் ஜால்ரா தான்டா போடுவே. நான் பெரிய சேர்த்து சிங்குன்னு அடிச்சிருக்கேன். என்கிட்ட வந்துட்டேன். நல திட்டங்களின் நாயகனாக இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. மீண்டும் வெற்றி பெறுவார். திராவிடம் 2.0 மீண்டும் மலரும். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே என் கூட இருந்திருந்தா ஒருத்தன் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. அது தமிழ்நாட்டின் தேவை மட்டுமல்ல, இந்தியாவின் தேவை என்பதையும் உறக்க சொல்லி அப்பா, பஞ்சாயத்து போர்டுக்கு ஒரு வேலை மிச்சம். ஊர்ல ஒரு சொட்ட நாய் செத்து போச்சுடா. 504 வாக்குறுதிகளே சொன்னாங்க. செம்மையா இருக்கு. ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வடைய பார்க்கலாம். செய்யவே முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்கள் தலையில மிளகா அரைக்க 73 பக்கத்துல 505 வாக்குறுதிகளோட திமுக தயாரிச்ச தேர்தல் அறிக்கையை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். முதல்ல நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், 100 நாள் வேலை 150 நாள், சிலிண்டருக்கு மானியம் 100, 3 லட்சம் அரசு வேலை, கச்சத்தீவு மீட்பு, 100 நாள் சட்டமன்றம், 10 ஆண்டு வேலைக்கு பணி நிரந்தரம். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு தமிழ்நாட்டு மக்களோட மைண்ட வடசட்டி ஆக்கி அதுல சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு பொய்யா சொல்லி திரியும் விடியா மாடல் ஸ்டாலினோட டைலாக்கை ஊத்தி விடியா திமுகவோட தேர்தல் அறிக்கையை போட்டு நல்லா பதமா வறுத்தெடுத்து வாழை இலையில போட்டா ஸ்டாலின் சுட்ட தேர்தல் வாக்குறுதி வடை ரெடி. ஒருத்தர் என்ன சொல்றாரு? 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா 15% கூட வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு அரசாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறது. நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா 100க்கு 99% இதுவரையில
நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு பீலா அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. 15% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இல்லை அன்பு சகோதரரே, அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டுமே. அதனுடைய சதவீதம் வெறும் 13% மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. இந்த கட்சி இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கா? இதெல்லாம் நிறைவேற்ற இல்லையா? இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தேர்தல் முடிவு எடுக்கிறது கிடையாது. எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு ஆட்சியால் நிறைவேற்ற முடியாதுங்கிறது நம்மளை விட மக்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதனாலதான் எல்லாரும் வாக்குறுதி இல்ல இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம்ல. மக்களுடன் ஸ்டாலின் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. 1100 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மக்களுடன் இருக்கிறார்களா இல்லையா? மாணவர்களுடைய கல்வி கடனை நாங்கள் தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிதானே நீங்க வாக்குறுதிகள் சொன்னீங்க. மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? அரசு ஊழியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னீங்களே, நிறைவேற்றினீங்களா? அனைத்து தாய்மார்களுக்கும் 1000 ரூபாய் நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னீங்களே, எல்லா தாய்மார்களுக்கும் நீங்க கொடுத்தீங்களா? சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார்களா இல்லையா? கொடுத்தாங்களா? ஓரதா நிக்கிறதா தெரியலையே. இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கா தெரியலடா சாமி. தேர்தல் வாக்குறுதியாக 181ல பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று சொல்லி 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனை பகுதி நேர ஆசிரியர்களை நீங்கள் பணி நிரந்தரம் செய்திருக்கீங்க? வெக்கப்படலையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற வார்த்தை இருக்கு, கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னீங்க. 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நீங்க இன்னும் செய்யல. குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் தான் உண்மையான ரவுடி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அலங்கோலமான ஆட்சிக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. கொடூரமான ஆட்சிக்கு கோயம்புத்தூரில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையே சாட்சி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அருமை சகோதரர்களே, அடுக்கடுக்காக பட்டியலிட்டார். நீட்டை விளக்குவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் காணுமே. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? அரசு ஊழியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னது உங்களுடைய பட்டியலில் காணுமே. இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கே. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் எங்கே போனது? மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகனாக்கிட்டாங்கடா. இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன். அழுகுறான். ஏய், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னது எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்வோம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. தம்பி கேட்டாரே, 2 மாதத்திற்கு ஒரு முறை என்பதை 1 மாதமாக மாற்றுவோம் என்று சொன்ன உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு அண்ணாச்சி? பதில் சொல்லுங்கள். உன்னை யாரு பிரிச்சா? குறுக்க கோடு கிழிச்சா? 2 சொந்த நாளாச்சு. நான் ஒரு வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துகின்ற பொழுது எதிர்க்கட்சி வழக்கறிஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நோட்டமிடுவது என்னுடைய பழக்கம். ஆனால் இப்பொழுதும் பார்த்தேன், நான் பேச பேச செந்தில்வேல் அவர்கள் கை கால்கள் உதறுகிறது. ஓடாத டீசெண்டாப்பா காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டாப்பா காட்டி குத்துறாத. வெப்பன் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க, இதை விட்டுறாதீங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும் போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? 200 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். 35 இடங்களை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெற முடியாது. இதுதான் நடக்க போகிறது.